கைஸ் இப்போ நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா என்ன சேலஞ்சுனா ஒன்லி ரெட் சேலஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். ஒன்லி ரெட் சேலஞ்ச் பிஆர் போக போகிறோம். ஒன்லி ரெட் என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ட இருக்கிறது இந்த பேட்டு கலெக்ஷன்ஸ் தான். ஒன்லி ரெட் சேலஞ்ச் இப்போ பண்ண போகிறேன். ஒன்லி ரெட் சேலஞ்ச். ஓகே, இப்போ வெப்பன்ஸில் போய் மாற்றிடலாம். ஒன்லி ரெட். ஓகே ஆனால் ஒன்லி ப்ளூ சேலஞ்ச் பண்ணலான்னு சொன்னது. ஓகே, ஒன்லி ப்ளூ சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஒன்லி ப்ளூ சேலஞ்ச். ப்ளூவா ரெட்டா? ஒன்லி ப்ளூ சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது ஓகே. ஸ்கார் ஓகே. அது ஓகே. எக்ஸாம் ஓகே. ஓகே, கையில் கூட ப்ளூ கலர் வச்சுருக்கேன். எஸ்பிடி. ஓகே, எஸ்பிடி முக்கியமாக இருக்கணும் கைஸ். ஒன்லி ப்ளூ சேலஞ்ச் தான் கைஸ் பண்ண போகிறேன். இப்போ பிஆரில் எதுக்கு தேவையில்லாம ரேங்கை மைனஸ் பண்ணி என்ன மாதிரி இருக்கணும். ஆர்ஜராக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்டில் தெரிய கொண்டு போடுங்க. நான் சொல்கிறேன்னா ஆர்ஜடாக் ஃபேன் தான். ஓகே, இங்கே ஒரு ஆரம்பத்தில் ஒரு இது இருக்குமா, கன்னு கொடுக்கணும் உடையணும். கஷ்டம் கைஸ். அதனால் அப்படியே உட்காந்துக்கிறேன். சில பேருக்கு தான் தெரியும், அந்த டப்பாக்குள்ளே தெரிகிற மாதிரியே தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுமா வேணாமான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம், கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணட்டா வேணாமான்னு. ஓகே, மேட்சே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே இறங்கலாம்? ப்ளூ ஜோனில் மட்டும் இறங்கிடாதீங்க. எங்கே போனாலும் லைட்டு பிடிப்பாங்க. ப்ளூ ஜோனில் மட்டும் இறங்கிடாது. என்ன கன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். என் பக்கத்தில் இல்லைங்க. நீ பாக்ஸிங் ஜிம்மாண்ட இறங்குற மாதிரி நான் ட்வின் பிரிட்ஜ் என்ன கண்ணு கிங்ஃபிஷர் இல்லை கைஸ். கிங்ஃபிஷர் வேணாம், அதுக்கு நம்ம கையில் ஸ்கின் இல்லை. பைசான் இதுக்கு நம்மக்கிட்ட இல்லை. இப்படியாவது ப்ளூ கன்னில் வச்சு பூய் அடிக்க பார்க்குறோம். ஆமாம், P90 A94 கொடுங்கடா கைஸ். நம்மளை உஸ்பேத்தி பார்க்குறானுங்க கைஸ். MP40 நாளைக்கு A94 சிக்கனா. இன்னைக்கு நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் எவனாவது மாட்டினாலும் ப்ளூ கலர் இந்த A94 கிடச்சிது கைஸ். அதுக்காக சந்தோஷம். வேணும் மேலே வரலாம். எதுல வேணாம், நம்மளுக்கு இந்த ஒரு கண்ணே போதும் எல்லாத்தையும் முடிக்கிட்டு.
எஸ்டி மிஷி ஃபர்ஸ்ட் கில் அடிச்சாச்சு. M4 வேணும். ப்ளூ கலர் வச்சு M4 நம்மக்கிட்ட இருக்கு. ஐயா ஜாலி. இப்போ தானே செலவு பண்ணி நிமித்தியாக ஒரு கில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஓடுறேன். மண்ணா மாட்டுதுன்னு காப்போம் நம்ம கையில். எவ்வளோ பெரிய அடிமையாக இருந்தாலும் மின்னதில் தான் முடியணும். அதுதான் சேலஞ்ச். சேலஞ்சுனா சேலஞ்ச். எப்படியா ஏகே கொடி சொன்னீங்க வரேன். முரட்டாலாக இருப்பான் போலியே. கிங் வாட்ச் எவ்வளோ ஹெச்பி காலி கைஸ். மறுபடியும் மேட்ச் போகும். இல்லைனா இப்போ வந்து எவ்வளோ கில் அடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஏங்க இது சரியான மாட்டுக்கு இருக்க முடியாது. கைஸ் ஓ 2 எனிமிக்கு சண்டை. அது வடைய போகுது. யார் மண்டை யார் மண்டை இந்த மாதிரி மண்டையில் அடிக்கணும். Battle Royale. Battle in style. பெருமடா பெருமடா விட்டுருக்கானுங்க கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கு வீடியோ கைஸ் நாளைக்கு அப்படியே வீடியோ வந்துடும். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம்னா எதுவுமே இல்லை, சும்மா அதுதான் சொல்லலை. முக்கியமான விஷயம் எங்க MP24 M24 W3 எப்படிங்க எனக்கு டபுள் அப்புறம் ஒர்க் ஆகலைங்க. எப்படி டபுள் அப்புறம் நாங்கள் ஒர்க் ஆகலை. மாற்றிட்டு ஃபுல்லி ஹேவிங் பாட்ஸ் ஸோ மச் ஆஃப் பாட்ஸ். பார்த்துட்டேன் பார்த்தீங்களா கரெக்டாக பாருங்க. இன்னைக்கு டே என்ன வச்சுருவாரா அண்ணன் வச்சுருவாரா நல்ல வேலை பார்க்கல. ஓத்த வளவுல மாப்பிள்ளன்னு நின்றுக்கிறாங்க. எக்ஸுமேட்டு மாட்டினோட
takedown. 2 கிலோ எடுத்தாச்சு. பைதானே Triple takedown. 3 கிட்ட வந்து நிற்கிறாங்க கொஞ்ச நேரத்தில். எனக்கு திக்கு வச்சு யார்கிட்ட வந்து 3 கிட்ட வந்து நிற்கிறா. வெல்கம் பேக் டு ப்ராப்ளம். ஏங்கிட்டவா அப்படி 3 கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்கிட்ட நிற்க முடியாதுப்பா. ஃபஸ்ட்டு நக்கிட்டு போனாலும் மறுபடியும் வருவேன்டா. ஸ்கைலர் வந்துட்டாச்சு கைஸ். இப்போ எனக்கு 3 ஸ்கைலர். யாருக்காவது 3 ஸ்கைலர் இருந்ததுன்னா மொத்தம் எங்கள் ஸ்குவாடில் உங்கள் கில்டு பேர் மட்டும் கமெண்ட்டில் அப்படியே போய் தெரிவிக்க விட்டுருங்க கைஸ். நெக்ஸ்ட்டில் கேம் ஆடலான்னு கூட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறேங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் தோணும், என்னடா இவன் இந்த கேம் ஆடுனுக்கிறான். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அந்த கேம் நம்ம ஆடிடலாம். ஓட்டிங் போட்டு பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு பின்னால் 2 பேர் Quadra takedown. இந்த மாதிரி ஸ்லோவாக ஏமிக்கணும். இந்த மாதிரி தாங்க ஸ்லோவாக ஏமிச்சு மண்டையில் அடிக்கிறதுக்குள்ள மேலே ஒரு பாட்டு. ஐயோ அவனை மறுபடியும் வாங்கடி. இதோ மேலே ஏறி வரேன். மோகர் இங்கே தானே செத்து போனான். எங்கே வருங்க? Takedown. Unstoppable. Rampage. இந்த கணக்கு நல்லதாக போச்சுங்க. எக்ஸமைட்டிங் நல்ல லாபம். செம அடி வாங்குறானு. இந்த நானகன் இருக்க ஏடபிள்யூஎம் இருக்கா. லாஸ்ட்டு 10 வந்துருச்சு. போய் அடிக்க போகிறது யாருன்னு தெரில. அஸ்னல் அங்கே மட்டும்தான் இருக்கு. ஜிம்மு வீடியோ போஸ்ட்டு போகணும். இப்போ அவன் ட்ரை பண்ணிட்டான். நக்கீன் போச்சு. அங்கே பார்த்தேன். ஓகே நம்ம அந்த வேலை முடிஞ்சு போஸ். அங்கே எவ்வளோ இருக்கும். வெல்கம். மறுபடியும் ஒன்றுங்க பார்த்துருக்கீங்களா? ஏடபிள்யூ
இந்த கண்ணுக்காக தாங்க வெயிட் பண்ணியிருந்தேன். ஐயோ ஏடபிள்யூஎம்க்கு ஆமோ இல்லை. தேய்ச்சி ஓடு. 6 பேர் ஏடபிள்யூ சமாளிக்க ட்ரை பண்ண போகிறோம். நம்மளால் முடிஞ்சா என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே இல்லை. மாடத்தை தூக்கி வச்சுன்னு போகிறோம். உங்கள் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு போங்க. இப்போ அடிக்கிற அடியில் காட்டு அடியாக அடிக்க போகிறேன். நேரில் கூட போகிறேன். 5 பேர் தாங்க இருக்கும். எம்பிட்டு கட்சாலும் நல்லதுன்னு தாங்க. யாருக்கெல்லாம் எம்பிட்டு பிடிக்கணும் பார்க்காம கமெண்ட் பண்ணுறேன். $17 போயிடுச்சு வீடியோ. லாஸ்ட் 4 நம்பர்ஸ். Takedown spree.